குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நேற்று வந்து சாப்டர் 6 பார்த்துருந்தோம். இன்றைக்கி சாப்டர் 7 பார்க்க போகிறோம். சாப்டர் 7ல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் அந்த சாப்டரோட பேர். ஃபங்க்ஷன் அப்படின்னா செயற்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம C++லையும் படிச்சிருப்போம். ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக் ஆஃப் கோட் தட் ஆர் டிசைன்டு டு டூ ஸ்பெசிஃபிக் ஜாப். நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் த கோடை வந்து டிசைன் பண்ணுறோம். அந்த குரூப் ஆஃப் த கோடுக்கு தான் என்னென்னு பேருனா ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். ஒரு குறிப்பிட்ட செயலை செய்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் த கோடு, பிளாக் ஆஃப் த கோடு நம்ம எழுதுகிறோம். ஒரு குரூப் ஆஃப் த ப்ரோக்ராம் நம்ம எழுதுகிறோம், டிசைன் பண்ணுறோம். அந்த டிசைனுக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, செயற்கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் செயற்கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இன்ட்ரோடக்ஷனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். The functions are named block of code that are designed to do specific job. ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு block of the code நம்ம எழுதுகிறோம், அதுக்கு தான் function அப்படின்னு பேர். When you want the perform specific task that can define the function. அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். டிஃபைன்னா செயற்கூறை வரையறுக்கணும், வரையறுக்கப்படணும். அந்த செயற்கூறானது, அந்த ஃபங்க்ஷனானது வரையறுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வரையறுக்கப்படும் போது அந்த ஃபங்க்ஷனை ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேமை சொல்லி தான் நம்ம குறிப்பிட முடியும். அதான் என்ன சொல்கிறாங்க, யூ கால் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் நேம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அப்போது அதுக்குன்னு ஒரு பேரை குறிப்பிட்டு தான் நம்ம அழைக்க முடியும். ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுக்கு ஒரு பேரை குறிப்பிட்டு தான் அழைக்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போது ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரை பொதுவாக கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் பேரை சொல்லுவாங்க. அப்போ ஊர் பேர்னால் அந்த ஊர் உள்ளவங்க எல்லாருமே ஒன்றா திரண்டுருவாங்க. அடுத்து இன்னொரு ஊர் பேரை சொன்னாங்கன்னா அந்த ஊரில் உள்ள எல்லாருமே அந்த பொதுக்கூட்டத்தில் எல்லாருமே ஒன்றா வருவாங்க. அப்போ ஏன் சொல்கிறாங்க, ஒரு ஊரால் இண்டிவிஜுவலாக கூப்பிட தேவையில்லை, மொத்தமாக கூப்பிட்டா எல்லாருமே வந்துடுவாங்க. அப்படி தான் ஒரு குரூப் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வேலையை திரும்ப செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் நீட் த பர்ஃபார்ம் த டாஸ்க் மல்டிபிள் நீட் டைப் ஆஃப் த கோட். ஒரு கோடு வந்து நிறையா தடவை தேவைப்படுது, அதை திரும்ப என்ன பண்ண தேவையில்லை, எகைனாக நம்ம அதை அந்த சேம் கோடை டைப் பண்ண தேவையில்லை. அந்த கோடுக்கு நேம் கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நேமை மட்டும் நம்ம கூப்பிட்டா போதும், கால் பண்ணால் போதும், அந்த வேலையை அது தானாகவே செஞ்சிடும். அதில் செய்யக்கூடிய கோடிங் வந்து ரிப்பீட்டடாக நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எகைன் திரும்ப நம்ம எழுதணும் அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் கால் த ஃபங்க்ஷன், டெடிகேட் த ஹேண்ட்லிங் த டாஸ்க் அண்டு செல்ஸ் டெல் த பைத்தான் ரன் கோட் இன்சைட் த ஃபங்க்ஷன். அப்போ அந்த கோடோட இன்சைடில் அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் இருக்கும். ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேம் கொடுத்துருப்போம், அந்த நேமை மட்டும் நம்ம கூப்பிட்டோம்னா போதும், அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியராக இருக்கும். அதாவது ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ப்ரோக்ராமு ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, எரரை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது அப்படின்னு இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக், 2 மார்க்கில் கேட்கலாம். நேம்டு பிளாக் ஆஃப் த கோட் டிசைன்டு த ஸ்பெசிஃபிக் ஜாப். ஒரு வேலை செய்வதற்கு ஒரு பிளாக் ஆஃப் த கோடை நம்ம நேம் பண்ணி எழுதுறதுக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். என்ன மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க். என்ன அட்வான்டேஜ், முதல்ல சொன்னதான் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். ரிப்பீட்டேஷனை என்ன பண்ணாது, திரும்ப எழுதுறத இது பண்ணாது. என்ன அவாய்ட் த ரிப்பீட்டேஷன் அண்டு மேக்ஸ் ஹை டிகிரி ஆஃப் கோட் ரீயூசிங். திரும்ப ரீயூஸ் பண்ணுறதை, ரிப்பீட் பண்ணுறதை, ஒரு ப்ரோக்ராமை திரும்ப எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஒரு கோடிங் ஒரு 10 லைனு திரும்ப தேவைப்படுதுன்னா அந்த 10 லைனை நம்ம திரும்ப எழுத வேண்டியதில்லை. ஒரு தடவை எழுதிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு பேர் கொடுத்து வச்சிடறோம். அந்த 10 லைனுக்கும் ஒரு பேர், அந்த பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அந்த பேரை மட்டும் கூப்பிட்டா போதும், அந்த 10 லைனு எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப பெட்டர் மாடுலாரிட்டியாக இருக்கும் திஸ் அப்ளிகேஷன். இந்த ஃபங்க்ஷன் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பெட்டராக மாடுலாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாடுலாரிட்டினா கூறு நிலையாக இருக்கும், சிறந்த ஒரு கூறு நிலையாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அவாய்ட் த ரிப்பீட்டேஷன். அடுத்து வந்து இந்த பெட்டர் மாடுலாரிட்டி, அவாய்ட் த ரிப்பீட்டேஷன் அண்ட் பெட்டர் மாடுலாரிட்டி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான வேர்ட். அடுத்து ஃபங்க்ஷன்னா என்னென்னு திரும்ப ஒரு நோட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் பர்ஃபார்ம் எ டாஸ்க். ஒரு வேலையை செய்வதற்கு குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு
டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது டிவைடட் த ஃபங்க்ஷனை டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பயனர் வரையறுக்கும் செயற்கூறு. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னென்னா பயனர் வரையறுக்கும் செயற்கூறு. அடுத்து பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னா உள்ளிணைந்த செயற்கூறு. லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா தற்சுழற்சி செயற்கூறுகள். ரெக்கர்சிவ் அப்படிங்கிறது ஒரு தற்சுழற்சி செயற்கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. யூசர் டிஃபைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூசராக டிஃபைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு த யூசர் தம்செல்ஸ், அவராகவே ஒரு பேரில் உருவாக்கிக்கிறது. இப்போ நம்ம பேர் இருக்குது, இப்போ EB3ன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, EG2ன்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா EB3 அப்படின்னு ஒரு குரூப் உருவாக்கியிருக்கோம். அப்போது EB3ங்கிறது நம்மளாக உருவாக்கிக்கிட்டதுங்கிறதுனால அது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமில் முன்னாடியே பில்டு பண்ணி வச்சுருக்க ஃபங்க்ஷன் எல்லாமே பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே பில்டு பண்ணதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் ஃபங்க்ஷன் இருக்குது, பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, இதெல்லாம் முன்னாடியே பைத்தானில் உருவாக்கி வச்சுருக்குது. அது எல்லாமே பில்டின் ஃபங்க்ஷன், முன்னாடியே உருவாக்கின ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அனானமஸ் அன்னேம்டு ஃபங்க்ஷன். என்னென்னா எந்த ஒரு நேமே கொடுக்காம பெயரில்லா செயற்கூறு அப்படின்னு சொல்லலாம். லாம்டா ஃபங்க்ஷனுக்கு என்ன பேருன்னா பெயர் இல்லாதது, நேமே கொடுக்க மாட்டாங்க. நேம் இல்லாதது, அந்த ஃபங்க்ஷன் நேம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அடுத்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சுழற்சி, அதாவது தற்சுழற்சி செயற்கூறுன்னு சொல்கிறாங்க. தற்சுழற்சிங்கிறது தன்னைத்தானே அழைத்துக்கும், நம்ம அழைக்கவே தேவையில்லை. அதான் சொல்கிறாங்க அந்த ஃபங்க்ஷன் தட் கால் இட் செல்ஃப் நோன் ஆஸ் எ ரெக்கர்சிவ். தன்னைத்தானே அதை அழைச்சிக்கும், நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண தேவையில்லை. மற்ற எல்லா ஃபங்க்ஷனுமே கூப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு EB3 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த EB3யில் ஒரு 55 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 55 பேரையும் நம்ம என்ன பண்ணணும், EB3 அப்படின்னு கூப்பிட்டா அந்த 55 பேரும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போது அது எல்லாத்துக்கும் 55 பேரை தனித்தனியாக கூப்பிடாதுக்காக தான் ஒரு குரூப் பண்ணி EB3ன்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி EG2னா அது மாதிரி வச்சுருக்கோம். 30 பேர்னா 30 பேர் வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்ம அழைக்காமல், அதாவது நம்ம அழைக்காமல் தன்னைத்தானே அழைச்சிக்கிறச்சுன்னா அதுக்கு வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். நேம் இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். முன்னாடியே பில்டு பண்ணி வச்சுருக்காங்க பைத்தானில், உருவாக்கி வச்சுருக்கிறதுக்கு வந்து பில்டின் ஃபங்க்ஷன் உள்ளிணைந்த செயற்கூறுன்னு பேர். நம்ம ஒன்று உருவாக்கிக்கிட்டோம்னா அதுக்கு வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா any input, the parameter or argument should be placed within this parenthesis. இதுக்கு முன்னாடி defining a function, அந்த ஸ்லைடு கொஞ்சம் மாறி இருக்குது பார்த்துக்குங்க. டிஃபைனிங் a function, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது டிஃபைனிங், அதாவது செயற்கூறுவை வரையறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. the function must be defined, create and use certain functionality. ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே உருவாக்கின ஃபங்க்ஷனை வரையறுக்க முடியும், அதான் டிஃபைன் அப்படிங்கிறது. தெர் ஆர் மெனி பில்டின் ஃபங்க்ஷன் கம்ஸ் இன் டு த லாங்குவேஜ் பைத்தான். நிறையா பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன், இன்புட் ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். நம்மளா பட் you can also define your own function. நம்மளா உருவாக்கிக்கிட்டால் அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பேர்? யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். when defining a function there are multiple things of need to be noted. என்னென்ன மல்டிபிள், அதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் பிளாக் பிகினிங் வித் கீவேர்டு. என்ன கீவேர்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பிளாக்கில் பிகினிங்காக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குன்னா டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கும். என்ன கீவேர்டு இருக்கும்? டெஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டு வந்து கீவேர்டுக்கு அடுத்து ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும், ஃபாலோடு பை ஃபங்க்ஷன் நேம் அண்டு பேரந்தடிஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் இருக்கும். அந்த ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க? the input of parameters or argument should be placed within the parenthesis. அந்த parenthesisக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா input of the parameterனா அளவுருக்கள் அல்லது ஆர்கியூமெண்ட் செயலுறுப்புகள் அப்படின்னு பேர். the input of parameters or argument should be placed within this parenthesis. அந்த parenthesisக்குள்ளே என்ன இருக்கும்? ஆர்கியூமெண்ட்டோ அல்லது பராமீட்டர், ரெண்டுமே ஒன்று தான், அளவுருக்கள் அல்லது செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஆஃப்டர் த கோலன், அந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கப்புறம் என்ன இருக்கும், கோலன் இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, டெஃப்ங்கிற கீவேர்டு இருக்கும், அந்த கீவேர்டுக்கு அடுத்து என்ன இருக்கும், ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு அப்புறம் ஒரு பேரந்தசிஸ் இருக்கும். அந்த பேரந்தசிஸுக்குள்ளே என்ன இருக்கும்னா பராமீட்டர் ஆர் ஆர்கியூமெண்ட் ஷுட் பி பிளேஸ்டு வித்தின் த பேரந்தசிஸ். அந்த பேரந்தசிஸுக்குள்ளே பராமீட்டர்ஸோ ஆர்கியூமெண்ட்ஸோ இருக்கும், அளவுருக்களோ செயலுறுப்புகளோ இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோலன் இருக்கும். அதுக்கப்புறம் த ஸ்டேட்மெண்ட் ரிட்டன் எக்ஸிட் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ அந்த கடைசியாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரிட்டனுங்கிறது ஆப்ஷனல் பாசிங் த பிளாக் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் டு த காலர். அப்போது அது வந்து யார்கிட்டேருந்து அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ரிட்டன் பண்ணணும். அந்த ரிட்டனில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நோ ஆர்கியூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து நன், எதுவுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பைத்தான் கீவேர்டு எதையுமே ஃபங்க்ஷன் நேமாக யூஸ் பண்ண முடியாது. பைத்தான் கீவேர்டு எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா ஃபங்க்ஷனோட நேமாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டெஃப் அப்படிங்கிறது கீவேர்டு இருக்குது, அடுத்து ஃபங்க்ஷனோட நேம் இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பராமீட்டர்ஸ் சொன்னோம், ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் பராமீட்டர் வந்து ஒரு பேரந்தசிஸ்க்குள்ளே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி என்ன இருக்குது, கோலன் இருக்குது. அடுத்து பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்போ அந்த பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது குரூப் ஆஃப் த லைன் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். அந்த குரூப் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிளாக்னா என்ன, அதுக்கப்புறம் கடைசியாக ரிட்டன் இருக்கும். ரிட்டன் பொறுத்த வரையும் எக்ஸ்பிரஷன் ஆர் நன். எக்ஸ்பிரஷன்னா ஏதாவது வேல்யூவை ரிட்டன் பண்ணும், நன்னுனா எதையுமே ஒரு திருப்பி அனுப்பாது. அப்போ எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது தான் ரன் அப்படி ரிட்டன் அப்படிங்கிறது. எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடியது ரிட்டன். 1 மார்க்கில் கேட்கலாம். எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன். அடுத்து பிளாக்னா என்ன, பிளாக் ஆஃப் த கோடுனா பிளாக்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்போ பிளாக் ஆஃப் த கோட் அப்படின்னா பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பிளாக்குங்கிறது 1 or more லைன் ஆஃப் த கோட் grouped together that way the treated none of big sequence of the statement. அப்போ ஒன் ஆர் டூ லைனை ஒன் ஆர் மோர் லைன்ஸை வந்து குரூப் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறதுக்கு தான் பிளாக் அப்படின்னு பேர். அப்போ ஒரு பிளாக்னா பிகினிங் லைன் வந்து எவ்வளோ இன்டெண்டட் பண்ணியிருக்காங்களோ அதே இன்டெண்டரில் சேம் இன்டெண்டரில் தான் அந்த பிளாக் ஆஃப் த லைன் எல்லாமே இருக்கணும், சேமாக இருக்கணும், சேம் ஆஃப் த இன்டென்ட் ஆஃப் த லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நெஸ்டட் பிளாக்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நெஸ்டட் அப்படின்னா என்ன, ஒரு பிளாக்குள்ளே இன்னொரு பிளாக் இருந்ததுன்னா அதுக்கு நெஸ்டட் பிளாக்னா சொல்லியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பிளாக்குள்ளே இன்னொரு பிளாக் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நெஸ்டட் பிளாக் அப்படின்னு பேர். எ பிளாக் வித்தின் எ பிளாக் is called nested block. A block within a block is called a nested block. The first block statement intended single tap, and the second block வந்து double tap இருக்கும். ஒரு டேப்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இது ஒரு டேப்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஆரம்பிச்சிருக்கும், இன்னொரு டேப்புங்கிறது உள்ளே தள்ளி ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பிளாக் வந்து சிங்கிள் டேப்னா செகண்ட் பிளாக் வந்து டபுள் டேப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெஃப். அப்போ அந்த டெஃப் இஸ் ஏ கீவேர்ட், ஹலோ இஸ் ஏ ஃபங்க்ஷன் நேம், ப்ராக்கெட்டுக்குள்ளே பேரந்தசிஸ்க்குள்ளே இருக்கிறது ஆர்கியூமெண்ட். இப்போ எதுவுமே கொடுக்கலன்னா நோ ஆர்கியூமெண்ட். அப்போ கோலன் கொடுத்துருக்காங்க, பிரிண்டு ஹலோ பைத்தான். அப்போ டபுள் கோட்டில் ஹலோ பைத்தான் அப்படின்னு கொடுத்ததுனால அப்படியே பிரிண்ட் ஆயிரும் ரிட்டன். அப்போ ரிட்டனில் எதுவுமே கொடுக்கல, அப்போ நன்னு அர்த்தம், எதையுமே ரிட்டன் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஹெல்ப் த டிவைடட் ப்ரோக்ராம் இன் டு த மாடுல். ஒரு ப்ரோக்ராமை சிறு சிறு தொகுதியாக பிரிக்கிறாங்க. ஏன், ஒரு செயற்கூறு ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஃபங்க்ஷனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை என்ன பண்ணும், டிவைடட் ப்ரோக்ராம் இன் டு த மாடுல், ஒவ்வொரு தொகுதியாக பிரிக்குது. அப்படி பிரிக்கிறதுனால அந்த கோடை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், அந்த கோடை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அடுத்து இந்த இம்ப்ளிமெண்ட் கோட் ரீயூஸ், ஒரு கோடை வந்து திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்க முடியும். எவரி டைம் நீட் எக்ஸிக்யூட்டட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆல் நீட் டு கால் த ஃபங்க்ஷன். அப்போது குறிமுறையை மறுபயனாக்கத்துக்கு பயன்படுத்தலாம், ரீயூஸ் பண்ணிக்க முடியும். திரும்ப ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அதை நம்ம அந்த நேமை சொல்லி அழைச்சா போதும். ஒரு தடவை ஒரு நேம் சொல்லி ஒரு பிளாக் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் EB3ன்னு ஒரு பிளாக் இருக்குது. அப்போ EB3ங்கிற பிளாக்கை நம்ம அழைக்கிறோம். அப்போது EB3ங்கிற பிளாக்கை மட்டும் அழைச்சா அந்த 55 பேரும் வந்துடுவாங்க.
அதே மாதிரி ஒரு பிளாக் ஒரு நேம் கொடுக்குறாங்கன்னா அந்த நேமை மட்டும் கூப்பிட்டா போதும், 55 பேரையும் தனித்தனியாக என்ன பண்ண தேவையில்லை, கூப்பிட தேவையில்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ். தேர்ட் பாயிண்ட், த ஃபங்க்ஷன்ஸ் அலோ சேஞ்ச் த ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸிலி. அப்போது இதை வந்து செயல்படுத்துறது, மாற்றுவது நமக்கு ரொம்ப எளிது, சேஞ்ச் பண்ணுறதோ செயல்படுத்துறதோ ரொம்ப ஈஸி. த டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர் ஒர்க் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். அதாவது நிறையா ப்ரோக்ராமர் வந்து வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும், வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸை நம்ம செயல்படுத்த முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க். அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அந்த ப்ரோக்ராமை டிவைட் பண்ணுறதுனால, ப்ரோக்ராம் மாடுல்ஸாக டிவைட் பண்ணுறதுனால அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ரீயூஸ் பண்ணுறது, ப்ரோக்ராமை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு தடவை ஒரு கோடை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கால் பண்ணால் போதும், அதை ஒவ்வொரு தடவையும் நம்ம சீக்வன்ஸாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம எழுதுணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த செயற்கூறுடைய செயல்பாடுகள் நம்ம மாற்றுறது ரொம்ப ஈஸி. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர் ஒர்க் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். நிறையா வெவ்வேறு ப்ரோக்ராமர், அதாவது வெவ்வேறு யூசர்ஸ் வந்து வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலிங் ஃபங்க்ஷன். ஒரு செயற்கூறை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ணணும், அழைக்கணும். அதான் காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அப்போது அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிளில் டெஃப்பு, ஹலோ. அப்போ டெஃப்புங்கிறது கீவேர்டு, ஹலோங்கிறது ஃபங்க்ஷனோட நேமு, பேரந்தசிஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே ஆர்குமெண்ட். இப்போ இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா நோ ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர். கோலன் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் ஹலோ பைத்தான் கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம அழைச்சா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஹலோ ஃபங்க்ஷன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ கூப்பிட்டா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், அப்போ தான் அதுக்கு அவுட்புட் கிடைக்கும். அப்போ வெறும் ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எழுதியிருந்தோம்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம அழைக்கணும். அப்போது என்ன நேமில் நம்ம ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த நேமை சொல்லி அழைச்சோம்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பராமீட்டர் பாசிங் த ஃபங்க்ஷன். அப்போது அதே மாதிரி கால் பண்ணும்போது பராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு பராமீட்டரை பாஸ் பண்ண முடியும். பராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட், டெஃப், ஃபங்க்ஷன் நேம், பராமீட்டர்ஸ் செப்பரேட் பை கமா. நிறையா பராமீட்டர்ஸ் கொடுக்கலாம், ஒன்று மட்டும்தான் இல்லை, நிறையா கொடுக்கலாம். அப்போ நிறையா கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டெஃப் ஏரியா. டெஃப்ங்கிறது கீவேர்டு, ஏரியாங்கிறது ஃபங்க்ஷனோட நேமு. W, H ரெண்டுமே பராமீட்டர். Wன்னு ஒரு பராமீட்டர் இருக்குது, Hன்னு ஒரு பராமீட்டர் இருக்குது. ரிட்டன் W*H. அப்போ W Hஐயும் மல்டிப்ளை பண்ண போகுது. அப்போ Wயோட வேல்யூ அசியூம் தட் 3, Hஓட வேல்யூ 5. அப்போது பிரிண்ட் ஏரியா, இதுதான் காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். இந்த காலிங் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஏரியா 3, 5. அப்போ 3ங்கிறது Wக்கு போகும், 5ங்கிறது Hக்கு போகும். அப்போது Wவில் 3 இருக்குது, Hயில் 5 இருக்குது. 3 × 5 15. அப்போ 15ங்கிறது ரிசல்ட் கிடைக்கும். 3 × 5 மல்டிப்ளை பண்ணி 15ங்கிறத எங்கே அனுப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து போணுச்சோ. ரிட்டர்னோட வேலை என்னென்னா எங்கேருந்து நம்ம காலிங் ஃபங்க்ஷன் எங்கேருந்து கால் பண்ணுறோமோ அதே இடத்துக்கு திரும்ப அனுப்பிடும். அப்போ பிரிண்ட்டுக்கே அனுப்பிடும். இந்த இடத்துல பிரிண்டில் என்ன பிரிண்ட் ஆகும், 15 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். 15ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதோட நமக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.